ராம் ராம் பெரிவாச்சரணம். இப்போ மாமி சுமித்ரா ரமணி, அதாவது என்னோடய அம்மா ஒரு ஸ்டேஜில் இப்படி இருந்தாங்க, அதே ஃபேஸ், அந்த முகஜாடை. ஸோ அப்படி மாமி வரும்போதெல்லாம் நம்ம அம்மா தான். இப்போ கோயிலில் பிரதட்சணை வந்தோம், நம்ம அம்மா நம்மோட பிரதட்சணை வரான்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. இப்போது மாமி பெரியவா என்ன சொன்னீங்கன்னா, நடமாடும் நூலகம்டா அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ மாமி ஒரு வார்த்தை உங்ககிட்ட பேசுவா. ராம் ராம் பெரிவாச்சரணம். பெரிவாச்சரணம். மாமா நமஸ்காரம். பெரிவாடு கணத்து கோடி நமஸ்காரங்கள். பெரிவா ஆல் ஓவர் இந்தியா நிறைய பேர் அப்படியே முத்து குளிப்பான்னு சொல்லுவாள் சமுத்திரத்தில். அது மாதிரி முத்து குளிக்கிற மாதிரி முத்து குளித்து ஒவ்வொருத்தரையாக ஒவ்வொரு ஏரியாவுக்காக தேர்ந்தெடுத்து ரொம்ப தன்னுடைய ஆத்மமாக, இங்கிலீஷில் சொல்லணும்னா ப்ளூ ஐட் பாய்ஸ்ன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுத்து நங்கநல்லூரில் ஜிஆர் மாமா, இந்த இடத்துல இவர் வக்கீலன்னா, அங்கே கும்பகோணத்தில், இப்படி அழகழகாக எல்லாரையும் தேர்ந்தெடுத்து தன்னுடைய பக்தி ஸ்ரத்தை இவைகள் மூலமாக மனுஷாலிடம் ரொம்ப சிம்பிளாக, காம்ப்ளிகேஷன் இல்லாமல் சனாதன தர்மத்தை போற்றி பாதுகாத்து அதை வழி நடந்து மனுஷாலை நல்வழிப்படுத்துறதுக்கு இப்போ இந்த ரூபத்தில் அரூபத்தில் இருந்துட்டு இவா மூலியமாக ரொம்ப பிரமாதமாக பெரியவா பண்ணிட்டு இருக்காங்கிறத சொல்கிறதுக்கு எனக்கு அருகதை இல்லை. ஆனால் நான் உணர்றேன் அந்த மாதிரி. எனக்கு இந்த பெரியவாபுரம் கோயில் இருக்கிறதுலாம் எனக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. என்னோடய சின்ன மாமியார் சித்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்திருந்தா இங்கே. அவள் ஒரு சித்த புருஷி தான். அவளே அப்படி ஒரு சித்தர்களுடைய பரிச்சயம் அவளுக்கு நிறையா. எல்லா சித்தர்கள்ட்டையும் உடனே ஓடிடுவா, ஆசீர்வாதம் வாங்குவா. அந்த மாதிரி அந்த சின்ன மாமியார். அவர் சொன்னார், பார்த்துட்டு இவ்வளோ பிரமாதமாக இருக்குது, எப்படியாவது நீங்கள் வந்துட்டு போகணும். அவர் சொல்லும்போது ஜனவரி பிப்ரவரி ஆஃப் 26. ஆனால் எனக்கு நான் வைண்டப் பண்ணிட்டு டெல்லிக்கு போக முடியாது இருந்ததுனால கொஞ்சம் கூட எனக்கு நேரமே இல்லை. என்னடா அது இங்கே போக சொல்கிறாளே, நமக்கு எப்படி போக போகிறோம்னு நினச்சி நான் போயிட்டேன். ஆனால் இன்றைக்கி பாருங்க, அன்எக்ஸ்பெக்டடாக வேறு ஒரு விஷயமா நான் இங்கே வந்தபோது எனக்கு மனசில் தோணி, பெரியவாடே எனக்கு அப்பப்போ நானே குளிக்கு போட்டு கேட்டுப்பேன் எப்படி என்ன பண்ணலான்னு. அப்போ எனக்கு உத்தரவு கொடுத்தா காலங்காத்தால் போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிடுவான்னு. சச் அ ஃபார் டிஸ்டன்ஸ், என்னோடய கெப்பாசிட்டிக்கு பியாண்ட் மை இமேஜினேஷன். ஆனால் இங்கே கூட்டின்னு எனக்கு அவ்வளோ அருமையான ஒரு அமைதியான சூழல், இயற்கை அப்படியே இருக்குது, பஞ்சபூதங்களும் ஆட்சி செய்கிற இடமா இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு ஃபீலிங், நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன். இதெல்லாத்தையும் விட ஒரு தொண்டு செய்யணும்னு எடுத்து ஒருத்தர் சம்பந்தமே இல்லாமல், எந்த விதமான இதுவுமே தெரியாமல், தான் ஆர்மியில் இருந்தேங்கிற மாமா இங்கே இத்தனை பேருக்கு இவ்வளோ தேவதைகளையும் தெய்வங்களையும் வச்சுட்டு, பரிவார தேவதைகள் ஒரு பெரிய சமுத்திரமாட்டம் இருக்குங்க. அவ்வளோ அழகாக எல்லாத்தையும் ஸ்தாபனம் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஸ்ரத்தையோடு எந்தெந்த நாளில் எப்படி விசேஷத்தில் பூஜை பண்ணுமோ அந்த மாதிரி பூஜைகளை பண்ணி எல்லாருக்கும் ரொம்ப அருமையாக அவாவாளுடைய சங்கல்பத்தை தனித்தனியாக சொல்லி எழுதி கேட்டு ஸ்ரத்தையோடு வாங்கி, இதுதான் லோகத்தினுடைய க்ஷேமத்துக்கு செய்யக்கூடிய பெரிய ஒரு சர்வீஸ். மற்றவாளுக்கு எல்லாரும் சாஸ்திரம் தெரியாது, எல்லாருக்கும் பூஜை புனஸ்காரம் வீட்டில் பண்ண முடியாது. அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய காமன் சேனலாக அந்த மாமா ரொம்ப அருமையாக உருவாக்கி வச்சு, இந்தந்த கிழமைக்கு இந்தந்த பூஜை, இந்தந்த இதுக்கு இந்த மாதிரி, இந்தந்த தேவதைக்கு இப்படி வேண்டுதல் அப்படின்னு சொல்லி அதில் இவர் எல்லா விதமான மனுஷாலையும் கவர் பண்ணுறார். எல்லா செக்ட் ஆஃப் பீப்புள், குரூப் ஆஃப் பீப்புளையும் கவர் பண்ணி ரொம்ப அருமையாக அதுக்கான ஒரு சுயநலம் இல்லாத, ஒரு தன்னலம் இல்லாத ஒரு அருமையான சமூக சேவை இது. ஃபஸ்ட்டு இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஹார்ட்னு சொல்லுவா இல்லையா, நல்லதை நினை நல்லதை செய்கிற அதுலேருந்து ஆரம்பித்து ஒரு எக்ஸ்டெண்டடாக நிறையா பெனிஃபிட் அடைஞ்சிருக்கேன்னு நிறைய வீடியோக்களை பார்த்துருக்கேன். எனக்கு அவள்களுக்குள்ள அத்தனை 1000 கோடி மனுஷாளுக்குள்ளே நானும் ஒத்தியாக இங்கே எனக்கு இந்த தரிசனம் கிடச்சி, இந்த சுவாமி பெரிவாளுடைய அனுகிரகம் கிடச்சி, அம்பாள் பாலையினுடைய அனுகிரகம், வாராகி அனுகிரகம், மற்ற அனைத்து பரிவார தேவதைகளினுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி எனக்கு பாக்கியமாக இருந்ததுக்கு பஞ்சபூதங்களையும் மகாபரிவாளுக்கும் மனசார நன்றியை தெரிவிக்கிறேன். நம்மளால் ஆனது ஒரு கோடி தேரிழுப்போம்னு சொல்லுவாள். இது ஒருத்தரால் ஆகக்கூடிய காரியம் இல்லை. அவர் எப்படி சாதிச்சார் இப்படிங்கிறது எனக்கு தெரியல. எல்லாருமா சேர்ந்துட்டு அவர் செய்யக்கூடிய அருமையான கைங்கரியத்தில் நம்மளால் ஆன ஸ்ரத்தையாக, நம்மளுக்கு சக்தியால் ஆனதை கொடுத்து நம்ம இதை மேலும் மேலும் வளர்த்து ரொம்ப அருமையாக கொண்டு போகணும் அப்படிங்கிற மனசில் இருக்கிற அபிலாஷையை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் அன்னதானத்தை பற்றி சிறப்பாக சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்லும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். அன்னதானம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் அந்த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் தி அன்னதானம் அண்ட் ஹவு பீப்புள் ஹேவ் இட், அதை ரொம்ப மிக அருமையாக சொல்வார். அது பார்க்குறதுக்கே ரொம்ப அது கேட்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும், மனசுக்கு திவ்யமாக இருக்கும். மனசில் ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங் நமக்கு அதை பேசும்போதே மாமா கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். அதனால் இத்தனை அருமையான இயற்கை சூழலில் மிக அமைதியாக, எந்த விதமான சிட்டியோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல்
அன்பொல்யூட்டட் அண்ட் க்ளீன் அண்ட் கிளியர் ஏரியாவில் இவ்வளோ அருமையான ஒரு பீடம் குரு பீடம் அமைஞ்சிருக்கு. எல்லாரும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் அடையணும். பகவானுடைய பாதத்தை அடையிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. வந்து எல்லாரும் அனுபவிக்கணும், எல்லாரும் இந்த நன்மைகளெல்லாம் எடுத்துக்கணும், தன்னுடைய கர்மாக்களெல்லாம் கழிக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மகாபெரிவா பாதமே துணை. ஜெய் ஜெய்சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர, ஹர ஹர சங்கர.